ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிவிஎஸ் ரேடான் 110 குதிரையை எடுத்துக்கிட்டு இன்றைக்கி கோயம்புத்தூருக்குள்ளேயே ஒரு முக்கியமான சிறப்பம்சம் பொருந்திய ஒரு ஏரியாவுக்கு போகிறோம். கோயம்புத்தூருடைய சிறப்பம்சங்கள் நிறையா இருக்குது. அதில் ஒன்று தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா, நம்ம காந்திபுரம் மேம்பாலத்துக்கு அடியில் போய்கிட்டுருக்கோம். அப்புறம் அப்படியே யூட்டன் போட்டோம்னா நம்ம காந்திபுரம் டவுன் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் அண்ணா சிலை இருக்கும். அந்த அண்ணா சிலையை கிராஸ் பண்ணி யூட்டன் போட்டு நம்ம அப்படியே திரும்பி ஆர்எஸ்புரம் ரூட்டுக்கு போகணும். அண்ணா சிலையை யூட்டன் போடுறோம். நேராக அப்படியே யூட்டன் போட்டு போனோம்னா நேராக கிராஸ்கட் ரோடு வந்துட்டோம். நம்ம அந்த கிராஸ்கட் ரோட்டில் என்ன மாதிரி சிறப்பம்சங்கள் கொண்ட கடையெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துங்க. நம்ம கடைவீதி ஏரியா கிராஸ்கட் ரோடு. இப்போ இதிலேருந்து நம்ம ஆர்எஸ்புரம் போகிறோங்க. நேராக ஆர்எஸ்புரம் கிராஸ்கட் ரோடைய டெட் எண்டில் ஒரு மேம்பாலம் வரும். கிராஸ்கட் ரோட்டோடைய டெட் எண்டில் மேம்பாலம் வரும். மேம்பாலத்துலேருந்து லெஃப்ட் எடுத்தோம்னா நேராக ஆர்எஸ்புரம் போனோடனே சிபி ரோடு போகிறோங்க. சிபி ரோடோட டெட் எண்டுக்கு போனோம்னா நம்ம மருதமலை ரோடு ஜாயிண்ட் ஆகும். இந்த மருதமலை ரோடு கார்னர் தான் லாலி ரோடுன்னு சொல்லுவோம். அந்த லாலி ரோடு ஜங்ஷன்லேருந்து தான் நமக்கு இப்போ ரோடு பிரிய போகுது. இதுதான் மருதமலை ரூட்டோடையது. இது தாங்க அந்த லாலி ரோடோட ஜங்ஷன் சொல்லுவோம். லாலி ரோடு, ஆர்எஸ்புரம், தடாகம் ரோடு, பால் கம்பெனி, இந்த பக்கம் நம்ம மருதமலை ரோடு, இது நாளையும் இணைக்கக்கூடியது தான் அந்த லாலி ரோடு கார்னர். அப்படியே நேராக மருதமலை ரோட்டுக்கு வரேங்க. மருதமலை ரோட்டுக்கு வந்தோம்னா முக்கியமான சிறப்பம்சங்கள்னா 4 இருக்குது. அதில் முதல் ஒன்று தான் நம்ம அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிங்க. இந்த அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியை நம்ம உள்ளே போய் பார்க்கணுன்னா ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்தா கூட பார்க்க முடியாதுங்க. அவ்வளோ பெரிய இடம், பெரிய பரப்பளவில் இருக்குங்க இந்த அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. இதை வெள்ளைக்காரங்காலத்திலே உருவாக்கியிருக்காங்க. வெள்ளையர் காலத்திலேயே 1906 உருவாக்கப்பட்டிருக்குங்க இந்த அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. இந்த அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி நம்ம தமிழ்நாட்டுக்கு முக்கியமான யூனிவர்சிட்டி என்னன்னா, இதுதான் நம்ம தமிழ்நாட்டுடைய மொத்த அக்ரிகல்ச்சர் காலேஜுக்கும் ஒரே யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டியை தொடர்புடையது தான் மற்றது எல்லாம். இப்போ நம்ம அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட ஒரு பகுதியில் நிற்கிறோம். இதுக்கு மொத்தம் 12 கேட்டு இருக்குங்க. இதில் முதல் பகுதியில் ஒரு பகுதியில் நிற்கிறோம். இது ஒரு என்ட்ரன்ஸ் கேட்டு பாருங்கள். இப்போ இந்த ரோட்டோடைய நம்ம 2 பக்கமும் அக்ரிகல்ச்சருடைய லேண்டு தாங்க. இந்த ரோடு தெரியுது பார்த்தீங்களா? இது நம்ம லாலி ரோட்லேருந்து பிஎன் புதூர் போகிற ரோடு. லாலி ரோட்லேருந்து பிஎன் புதூர், அதுக்கப்புறம் அப்படியே மருதமலை ரூட்டு போகிறது, வடவள்ளி மருதமலை அந்த ரூட்டு போகிறது. இந்த லாலி ரோட்டில் ஸ்டார்ட் பண்ணி இந்த பிஎன் புதூர் வரைக்குமே 2 சைடுமே இந்த அக்ரிகல்ச்சரோடைய லேண்டு தாங்க. லாலி ரோடு ஆரம்பித்து பிஎன் புதூர் வரைக்கும் போகணுன்னா எப்படியும் ஒரு 6-7 கிலோமீட்டர் வருங்க. 2 சைடுமே அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட லேண்டு தான். ஒவ்வொரு கட்டடமும் சிறப்பம்சங்களாக கட்டியிருக்காங்க. பார்க்க அழகாக இருக்கும். இது பாருங்கள், செஞ்சுரி பில்டிங் இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க. இது கேட்டு 12வது கேட்டுங்க. இதுலேயே கேட்டு நிறையா இருக்குது. இதில் எல்லா கேட்லேயுமே நம்ம போக முடியாது.
எல்லா கேட்லேயுமே நம்மளை பொதுமக்களை அலோவ் பண்ண விட மாட்டாங்க. ஆனால் நம்ம உள்ளே போகிறதுக்குன்னு தனியாக ஒரு கேட்டு இருக்குது. அந்த கேட்டையும் பார்க்கலாங்க. இது ஒரு பில்டிங். இது விதை காப்பகமா, விதை மையம். ஆமாங்க. ஜூம் பண்ணி பார்த்தா தான் தெரியுது. ஏன்னா நம்ம எல்லா பகுதியிலையுமே நம்ம உள்ளே விட மாட்டாங்க. நம்ம இதை வெளிப்பகுதியிலேருந்து தான் எடுத்திருக்கோம். இதில் முக்கியமாக நமக்கு வந்து 7th கேட்டில் மட்டும்தான் நமக்கு அலோடு. 7th கேட்டுக்கு போனோம்னா 2 சைடு யூனிவர்சிட்டியோட 2 சைடு பாகத்துக்கும் போகலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா நடந்தெல்லாம் போக முடியாதுங்க. அவ்வளோ பரப்பளவில் ஆயிரக்கணக்கான பரப்பளவில் கிடக்கு உள்ள இடம். போனால் நம்ம வண்டியில் தான் போகணும். இல்லைன்னா நடந்து போகணுன்னா முடிஞ்ச அளவு எவ்வளோ தூரம் நடந்து போயிட்டு வர முடியுமோ அவ்வளோ தூரம் நடந்து போயிட்டு வர வேண்டியதாங்க. இந்த அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ விவசாயங்கள் நடக்குதுங்க. நம்மெல்லாம் விவசாயம் வெளியில் பண்ணுறோம். ஆனால் ஒரு காலேஜுக்குள்ளேயே அவ்வளோ விவசாயங்கள் நடக்குதுன்னா நம்ம கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் தாங்க. தென்னை, சோளம், கடலை, இன்னும் நிறையா உள்ள பண்ணிக்கிட்டு இருக்காங்க விவசாயம். இது இந்த மாதிரி கோயம்புத்தூருக்கே பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு காலேஜ்னால் அது நம்ம அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி தாங்க. இதான் நம்ம 7th கேட்டுக்கு வந்துட்டோங்க. இதுதான் அக்ரிகல்ச்சரோட யூனிவர்சிட்டியோட 7th கேட்டு. இந்த கேட்டில் தான் நமக்கு உள்ளே போகிறதுக்கு வெளில வர்றதுக்கு எல்லாத்துக்குமே அலோடு உண்டு. மற்ற கேட்டில் நம்ம அலோவ் பண்ண மாட்டாங்க, உள்ளே விட மாட்டாங்க. நான் ரோட்டோடைய நடுப்பகுதியில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம், கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் இந்த ரோட்டோடைய பகுதியில் 2 சைடும் இவங்களது தான். அப்போவே வெள்ளைக்காரங்க எந்த அளவுக்கு இதை பயன்படுத்தி வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ இது நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. இது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன், தாவரவியல் பூங்கான்னு சொல்லுவாங்க. இதை வெள்ளைக்காரங்காலத்திலேயே வந்து லவர்ஸ் பார்க்காக வச்சுருந்துருக்காங்க. உள்ளே சொல்ல போனால் லவர்ஸ் பார்க் தான், லவர்ஸுங்களுக்கு சூட்டான ஒரு பார்க் தான். இதை அவங்க வந்து லவர்ஸ் பார்க்குன்னு பேர் வச்சுருக்காங்க. நம்ம வந்து பொட்டானிக்கல் கார்டன்னு மாற்றி வச்சுருக்குறோம். நம்ம தமிழக கைக்கு வந்ததுக்கப்புறம் பொட்டானிக்கல் கார்டனாக மாற்றிட்டோம். இங்கே பாருங்கள், இது ஆப்போசிட்டில் அந்த பகுதியோட பொட்டானிக்கல் கார்டன்ற வளைவுக்கும் எதிர்பகுதிங்க இது. அந்த எதிர்பகுதியில் பாருங்கள் மாட்டுப்பண்ணை, உள்ளே மாட்டுப்பண்ணை வச்சுருக்காங்க. உள்ளே மாடு இருக்குது, பால் கறக்கிறது, பராமரிக்கிறது. உள்ளே அந்த மாட்டு தொழுவத்துக்குள்ளே பாருங்கள் ஆள் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, உள்ளுக்குள்ளே பன்னி வளர்க்குறாங்க. அது இல்லாத ஆடு வளர்க்குறாங்க, கோழி வளர்க்குறாங்க. எல்லாத்துக்கும் நிறையா தனித்தனியாக பராமரிப்பு, அவ்வளோ பராமரிப்பு பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், இது உள்ளுக்குள்ளே இருக்கிற ரோடு. அக்ரிகல்ச்சரு காலேஜோட உள்ளுக்குள்ளே இருக்கிற ரோடு எவ்வளோ தூரத்துக்கு போகுது பாருங்கள். இவ்வளோ தூரத்துக்கு நம்மலாம் நடந்து போக முடியுமா? போனால் பைக்கு வண்டி தான் போகணும். ஆனால் பில்டிங்லாம் ஒவ்வொரு பில்டிங்கும் அம்சமாக கட்டியிருக்காங்க. ஒவ்வொரு பில்டிங்கும் பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. ரொம்ப இயற்கையான அமைப்பில் மரங்கள், அவ்வளோ மரங்கள். இது பாருங்கள், இது முயல் குட்டி, முயல் பண்ணை. ஒரு சைடில் முயல், அது பராமரிப்பு, அது ஒரு பக்கம் போகுதுங்க. உள்ளேயே மாட்டுப்பால் அதெல்லாம் விற்கிறாங்க. அந்த பண்ணையில் போய் எதுனா வாங்கணுன்னா நம்ம வாங்கிக்கலாம் அந்த டைமிங்க்கு. இதை நான் சொன்னேன்ல பாருங்கள், விவசாயம் உள்ளே எவ்வளோ விவசாயம் நடக்குது பாருங்கள். இது நான் காட்டுறது எல்லாமே உங்களுக்கு ஒரு சிம்பிளாக சொன்ன போனால் கொஞ்சம் பகுதி தான். ஒரு 100ல் ஒரு 40% பகுதி தான் நான் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கிறேன். இதில் இன்னும் 60% பகுதி ஏகப்பட்டது இருக்குங்க. இந்த பக்கம் ஒரு விவசாயம், வேர்க்கடலை, இதெல்லாம் நடக்குது. அப்படியே வந்தோம்னா அடுத்து ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டோட வெளியில் வரோம். இந்த கேட்லேருந்து, ஆப்போசிட் கேட்லேருந்து வெளியில் வந்தோம்னா
பொட்டானிக்கல் கார்டன் கேட்டு ஆப்போசிட், அதுக்கு நேர் 7வது கேட்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் பொட்டானிக்கல் கார்டன் கேட்டு. இப்போ அந்த கேட்டுக்கு போவோம். இது பொட்டானிக்கல் கார்டன் கேட்டு ஆப்போசிட்டு. இந்த கார்டன் பார்த்தீங்கன்னா என்னென்ன உள்ள அமைப்புகள் இருக்குன்றத முன்னாடி போர்ட்லேயே அதை கொடுத்துட்டாங்க. இந்த கார்டனை சுற்றி பார்க்கணுன்னா அதுக்கு தனியாக ஒரு நாளே வேணுங்க. அவ்வளோ பரப்பளவில் அருமையாக வச்சுருக்காங்க. இப்போ நம்ம இந்த கார்டனுடைய முதல் பகுதியை மட்டும்தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது முழுசும் கார்டன் கிடையாது. இப்போ இந்த கார்டன் என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய முதல் பகுதியை தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கே நம்ம இதை சொல்கிறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது பாருங்க. இந்த பொட்டானிக்கல் கார்டனை பற்றி தனியாக போடணுன்னா அதுக்கு இன்னொரு வீடியோ வேணும். எவ்வளோ அழகாக பச்சை பசேர்னு எவ்வளோ அருமையாக பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். உள்ள செக்யூரிட்டிஸ் அத்தனை பேர் செக்யூரிட்டிஸ், அவ்வளோ செக்யூரிட்டிஸ் இருக்காங்க ஒவ்வொரு இதுக்கும். நம்ம அலோவ் பண்ண இடத்துல மட்டும்தான் நம்ம போக முடியும், மற்ற இடத்துல நம்ம போக முடியாது. இது பொட்டானிக்கல் கார்டனுடைய என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய பகுதி. இந்த சைடில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம செடிகள்லாம் வாங்கிறதுக்கு, செடிகள்லாம் வாங்கணுன்னா ரைட் சைடில் வந்து வியாபாரம் பண்ணுறாங்க. அவங்க பண்ணை வியாபாரம் செடிகள்லாம் விற்கிறாங்க, அதில் வாங்கிக்கலாம். அந்த பொட்டானிக்கல் கார்டன் கேட்டோட என்ட்ரன்ஸ்லேயே ரைட் சைடில் இருக்குது. இந்த ரோடு பார்க்குறீங்களா, இந்த பகுதியில் தான் அந்த விதை செடிகள் வாங்குறது இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த கார்டன் முகப்புக்கிட்ட போயிட்டோம். இது உள்ளே நடந்து உள்ளே இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா அந்த கார்டனுடைய முகப்பு வரும். அது ஒரு ரவுண்டு ஷேப்பில் ஒரு அழகான ஒரு என்ட்ரி கேட் போட்டிருப்பாங்க. பட் அதுக்குள்ளே நம்ம போக முடியாதது தான் இந்த கேட்டு தாங்க. இந்த கேட்டுக்குள்ளே நம்ம நோ என்ட்ரி. பட் இந்த கேட்டை சுற்றி நம்ம போய்க்கலாம், வந்துக்கலாம். இந்த கேட்டை சுற்றி தான் நம்ம பார்க் இருக்குது. இந்த கேட்டுக்குள்ளே சில ஆஃபீஸர்ஸ் ரூம் இருக்கிறதால நம்ம அலௌடு இல்லை. இந்த கேட்டு சரௌண்டிங் சுற்றி தான் அந்த பார்க்குங்க. நம்ம இப்போ முன்பகுதி பார்க்கில் தான் நின்று சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு விவசாயர் சிலை பாருங்க. அப்படியே வந்தோம்னா அடுத்த பகுதியிலையும் அக்ரிகல்ச்சர் விவசாயம் நடக்குது. இதை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் பெரிய லெவலில் இந்த காலேஜோட சரௌண்டிங் இருக்குங்க. இப்போ நம்ம பொட்டானிக்கல் கார்டனுடைய முதல் பாகம் என்ட்ரன்ஸ் மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். இந்த ரோட்டில் இருக்கக்கூடிய இன்னும் சிறப்பு அம்சங்கள் கொண்ட 3 பகுதி இருக்குது. ஒன்று பாரதியார் யூனிவர்சிட்டி, லா காலேஜு. அப்போ நம்ம இன்னும் சிறப்பு சேர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான கோயில் நம்ம மருதமலை கோயில் இருக்குது. இதுலேயே இந்த அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிலேயே வந்து நம்ம பொட்டானிக்கல் கார்டன் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல. அந்த பொட்டானிக்கல் கார்டனையும் அடுத்த வீடியோவில் வந்து பொட்டானிக்கல் கார்டனையும் பார்ப்போம், மிச்சம் இருக்கிற சிறப்பம்சத்தையும் பார்ப்போம்.